Hi students, good evening. I am Parveen Taj, PG Assistant in Biology. Heartbeat, இதய துடிப்பு. Today you are going to learn about heartbeat. Before entering the subject, I wanted to give some informations which I learned from some books. இதயம் உடல்ல உள்ள தசைகளே மிகவும் உறுதி வாய்ந்தது இதயம். இதயம் தன்னைத்தானே பராமரித்தும் பழுது பார்த்து கொள்ளும் தன்மை கொண்டது. இதயம் உடலில் உள்ள ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் தனக்குள் பெற்று வெளியேற்றும் பணியை ஓய்வே இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. இதயம் ஒரு நிமிடத்தில் பிறந்த குழந்தையிலிருந்து 60 வயதுக்கு மேல் வரைக்கும் எத்தனை முறை துடிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிறந்த சிசுவுக்கு 140 முறை, 1லேருந்து 3 வயது வரை 110 முறை, 3லேருந்து 7 வயது வரை 100 முறை துடிக்கிறது, 7லேருந்து 13 வரை 90 முறை, 13லேருந்து 21 வரை 80 முறை, 21லேருந்து 65 வரை 70லேருந்து 75 முறை துடிக்கிறது, 65 வயதுக்கு மேல் 60லேருந்து 70 முறை துடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு 8லேருந்து 10 துடிப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாற்றமும் 8 வயதுக்கு பின்னரே நிகழுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நாள் ஒன்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1,00,000 முறை விரிந்து சுருங்கும் இதயம் ஒரு நிமிடத்தில் 5 லிட்டர் அளவு ரத்தத்தை பம்ப் செய்கிறதாம். கோபப்படும் போது 3 மடங்கு வேகமாக, அதாவது 15 லிட்டர் ரத்தத்தை பம்ப் செய்கிறதாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் என்டரிங் த சப்ஜெக்ட். ஹார்ட்பீட். வாட் இஸ் ஹார்ட்பீட்? இதய துடிப்பு. லேப்டாப் இல்லையா? Rhythmic contraction and expansion of heart is called heartbeat. The contraction of heart is called systole and the relaxation of heart is called diastole. The heart normally beats 70 to 70 times per minute in a human adult. இதயம் சீராக சுருங்கி விரிதலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இதய துடிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதயம் சுருங்குறத சிஸ்டோல், சுருங்குத சிஸ்டோல், விரிவடைகிறத டயஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். During each cardiac cycle, 2 sounds are produced that can be heard through the stethoscope. The first heart sound, lup, is associated with the closer tricuspid and bicuspid walls, whereas second heart sound, tup, is associated with the closer of the semilunar valves. These sounds are the clinical diagnostic significations. An increased heart rate, அதிகமாக heart rate increase ஆச்சுன்னா tachycardia. Decreased heart rate is called bradycardia. One complete contraction and relaxation of the atrium and ventricles of the heart constitute the heartbeat. இதயத்தில் இருக்கக்கூடிய அறைகளான ஆரிக்கல் மற்றும் வென்ட்ரிக்கலில் முழுமையாக ஒரு முறை சுருங்கி விரியும் நிகழ்வு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இதய துடிப்பு அப்படின்னு சொல்கிறோம். த ஹார்ட் நார்மலி 70 to 70 டைம்ஸ் பெர் மினிட். இதயமானது சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு 72லேருந்து 75 முறை என்ன ஆகுது? துடிக்குது. நெக்ஸ்ட் டாபிக், கண்டெக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். இதய துடிப்பு பரவுதல் அப்படின்னு சொல்கிறோம். த ஹியூமன் ஹார்ட் இஸ் மயோஜெனிக் நேச்சர். The contraction initiated by the specialized portion of the heart muscles. மனித இதயம் சொல்கிறது என்ன சொல்கிறோம்? மயோஜெனிக் வகையை சார்ந்ததுன்னு சொல்கிறோம். அந்த இதய திசையில் காணப்படக்கூடிய ஒரு சிறப்பு பகுதி தான் இதயம் சுருங்குவதை துவங்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சிறப்பு பகுதி எதுனா இந்த சைனோ ஆர்ட்ரியல் நோட் தான். The sinoatrial node is situated in the wall of the right atrium near the opening of the superior vena cava. இதே திசையில் காணப்படக்கூடிய சிறப்பு பகுதியான இந்த சைனோ ஏட்ரியம் கணு தான் இதயம் சுருங்குவதை துவங்குது. இங்கே பார்த்தோன்னா இது வலது ஏற்றிய சுவரில் உள்ள, ஓகேவா, என்ன சொன்னால் ஆட்ரியம் வால், வலது ஏற்றிய சுவரில் உள்ள சுப்பீரியர் வீனக்காவால், சுப்பீரியர் வீனக்கா மேல்சிறையில் அங்கே இருக்கக்கூடிய ஓப்பனிங், அங்கே துளையில் அருகில் தான் என்ன ஆகுது? காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. The SA node is broader and the top of the tapering below. It is made up of thin fibers. SA கனெக்ஷன் மேற்புறம் கொஞ்சம் என்ன இருக்கு? அகன்றும், கீழ்ப்புறத்தில் அப்படி கீழே வர என்ன குறுகியும், கீழ்ப்புறம் குறுகியும் காணப்படுது. இது மெல்லிய தசை நார்களால் ஆனது. It is made up of thin fibers. மெல்லிய தசை நார்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறோம். Sinoatrial node acts as the pacemaker of the heart because it is capable of initiating impulse which can stimulate the heart muscles to contract. அந்த sinoatrial node சொல்கிறோம் இல்லையா, அந்த SA கணுவானது
இதயத்தின் பேஸ்மேக்கராக செயல்படுதுன்னு சொல்கிறோம். ஏனெனில் பிகாஸ் இது இதய துடிப்புகளுக்கான மின் தூண்டலை தோற்றுவித்து இதய தசைகளின் சுருக்கத்தை தோற்றுகிறது. என்ன சொல்கிறோம், ஒரு இம்பல்ஸை, ஒரு மின் தூண்டல் என்ன பண்ணுறது, தோற்றுவிக்குது. ஸோ அங்கே இதய தசைகள் என்ன ஆகுது, சுருக்கத்தை அப்படியே தூண்டுகிறது, அப்படியே சுருங்க ஆரம்பிக்குது. The impulse from the sinoatrial node spread as a way of contraction over the right to left atrial wall, pushing the blood through the atrioventricular valves in the ventricle. சைனோஏற்றிய கனலின் தூண்டல்கள் வந்து அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அலைகளாக பரவி வலது மற்றும் இடது ஏற்றிய சுருள்களை சுரங்க செய்கிறதன் மூலம் ரத்தம் வந்து என்ன ஆகுது, ஆரிக்லோ வென்ட்ரிகுலர் திறப்பின் மூலமாக வென்ட்ரிக்கலுக்குள்ளே என்ன ஆகுது, உந்தி தள்ளப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. The way of contraction from the SA node reaches the atrioventricular node, which is stimulated to emit an impulse of contraction spreading to the ventricular muscles via. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஏவின்னு என்ன சொல்கிறோம், ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் நோட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஏவி கனவுல வந்து ஃபுல்லாக என்ன ஆகுது, ஸோ அப்படி ஃபுல்லாக பரவுது. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் புரியுதுங்களா, கனவில் இருக்கக்கூடிய மின்தூண்டல் அலைகள் வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் ஏவி கனவிற்குள்ளே அப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கற்றை வந்து அதோட சேர்ந்துன புருக்கெஞ்சி ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கற்றைகள் வழியாக எதுக்குள்ளே போகுது, வென்ட்ரிக்கலுக்குள்ளே ஃபுல்லாக மின்தூண்டல் அலைகள் மூலம் சுருங்க செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதுங்களா? மறுபடியும் அகைன் சொல்கிறேன். அந்த வே ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஃப்ரம் SA node reaches the auricular ventricular node, which is stimulated to emit an impulse of contraction spreading into the ventricular muscles via the auriculoventricular bundles and the Purkinje fibers. SA கனவு என்ன சொன்னோம், சைன ஆட்ரியல் நோட். அங்கே உள்ள இருக்கக்கூடிய மின் தூண்டல் கலைகள் எங்கே வருது, ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் கனவுக்கு ஃபுல்லாக என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் என்ன ஆகுது, அதுவும் ப்ளஸ் புருக்கெஞ்சி கற்றைகள் வழியாக எங்கே போகுது, வென்ட்ரிகளுக்குள்ள மின் தூண்டல் அலைகள் என்ன ஆகுது, அப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சுருக்க அடையுது, சுருங்க செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக், பல்ஸ். When the heart beats, the blood is forced in the arteries. The expansion of artery every time the blood is forced into it is called pulse. இதே திருப்பும்போது ரத்தமானது என்ன ஆகுது, தமனிகள் வழியாக ஆர்டரிஸ் வழியாக உந்தி தள்ளப்படுது. ரத்தம் ஒவ்வொரு முறையும் வந்து தமனிக்குள்ளே அந்த உந்தப்படும் போது தமனிகள் விரிவடைகிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாடி துடிப்பு அப்படின்னு சொல்கிறோம், பல்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இட் கேன் பி ஃபெல்ட் பை பிளேசிங் த ஃபிங்கர் டிப் அண்ட் ஆக்சுவலி நியர் த ரிஸ்ட். இதில் வந்து என்ன சொல்கிறோம், மணிக்கட்டுக்கு, அந்த மணிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த மணிக்கட்டுக்கு அருகில் உள்ள தமனியின் மீது நம்ம ஒரு விரல் நுனியை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அழகாக நீங்கள் உணரலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அழகாக வச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய பல்ஸ் ரேட். இந்த நார்மல் பல்ஸ் ரேஞ்ச் ஃப்ரம் பார்த்தோம் அப்படின்னா 70 to 90 per minute. இயல்பான ஆடித்துடிப்பு என்ன சொல்கிறோம், ஒரு நிமிடத்தில் 70லேருந்து 90 முறைகள் துடிக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் உங்களுக்கு கார்டியாக் சைக்கிளோட உங்களை மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.